ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஈரல் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாரத்தில் 2 நாளாவது இந்த ஈரலை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈரல் வறுவல் செய்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். இதுக்கு ஒரு பிஞ்சு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மல்லி. இதை வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு அரைப்படி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் மிளகு. எல்லாம் நல்லா படபடான்னு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிஞ்சு பட்டை, ஒரு இலை, ஒரு 20 சின்ன வெங்காயம் சாப்பரில் போட்டு இந்த மாதிரி பொடியாக தட்டியிருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க ஈரலை சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி கொடுத்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே சேர்ந்து வேகட்டும் நல்லா. இப்போ இந்த மசாலாவை பவுட்ரு பண்ணிக்குவோம். இந்த ஈரல் கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம இது வரைக்கும் எந்த தண்ணியும் சேர்க்கலை. அதில் இஞ்சி பூண்டு, இந்த எண்ணெய், ஈரல்லேருந்து விட்ட தண்ணி, இதில் தான் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டும். பாருங்கள், இந்த அளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக நடக்கின மசாலாவை சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிருச்சு. இந்த பதம் வரும்போது 2 கீத்து தேங்காய் எடுத்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி பொடியாக அடித்து எடுத்துருக்கிறேன். இதை அதுக்குள்ளே சேர்த்துக்கும். அடி பிடிச்சிரும். அடிக்கடி கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். இது இன்னும் கெட்டிப்பதம் வரணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கிண்டணும். எனக்கு இந்த பதம் போதும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த பதத்தில் இறக்கிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்ல இந்த திக்காக மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டி வரணும்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு சிம்லேயே வச்சு கிண்டனோம்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்துடும். அது போல் செஞ்சுக்குங்க. பாருங்கள், நமக்கு நல்ல சூப்பராக ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்படி மேலாக கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கலந்து விட்டுறலாம். ஆட்டு ஈரல் ஹீமோகுளோபின் அதிகரித்து கொடுக்கும். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். இது ரொம்ப சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை கூடவும் வச்சு சாப்பிடலாம். இது போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.